காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு. இந்த நடுராத்திரியில எழுந்து ரெடி ஆனாதான் சேலம்க்கு கரெக்ட் டைம்க்கு போக முடியும். சேலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷம். என்னோட அக்காக்கு குழந்தை பிறந்திருக்கு. தொட்டில்ல போடுற விசேஷம். நம்ம இல்லைன்னா நல்லா இருக்குமா? அதனால ஃபேமிலியோட கிளம்பியாச்சு. கம்மி தான், ஒரு 5 மணி நேரம் ஆகும் எங்க வீட்ல இருந்து. டிஸ்டன்ஸை பார்த்தா வேலைக்காகுமா? உடன்பிறப்பாச்சே. ஆனா வழி எல்லாம் செமையா இருந்ததுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்ல வரேன். பயங்கரமான காடு. காட்டுக்கு நடுவுல யாருடா ரோடு போட்டதுன்ற மாதிரி இருந்தது. ஒரு சில கிலோமீட்டர்லாம் காட் செக்ஷன் தான். ஆள் நடமாட்டமே இருக்காது. ஆனா செம கிளைமேட், ரொம்ப அழகா இருந்தது. காலையில சீக்கிரமா எழுந்ததுனாலயும் என்னமோ பசி தாங்க முடியல. லேட்டா எந்திரிச்சாலும் பசிக்கும், அது வேற டிபார்ட்மெண்ட். வழியில ஹோட்டலை தேடி 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 கடைசியா ஒன்று கண்ணுக்கு கிடைச்சது. சாப்பாடு அருமையா இருந்தது. சாப்பிட்டுட்டு வழி தெரியாம நேரா போய் ஒரு 2 கிலோமீட்டர்ல யூ டர்னை போட்டு ஒரு வழியா வீட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டோம். சார்மி பாப்பா காலையில சீக்கிரம் எழுந்ததுனால கார்லேயே படுத்து தூங்கிட்டா. அவளை எழுப்பி ரெடி பண்ணி மித்துவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்து இடம் சேர்த்திட்டு நான் வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி தொட்டில பார்த்து விளையாடிட்டு இருந்தேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னே தெரியல. ஆனா ரொம்ப சீரியஸா 2 பேரா உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லார் விசேஷ வீட்லயும் இப்படி தானே. சார்மி கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணி பாப்பாக்காக எடுத்துட்டு வந்திருந்தா. முதல்ல சாமி கும்பிட்டு பாப்பாவுக்கு பொட்டு வச்சுட்டு தொட்டில் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் அம்மிக்கல் சாங்கியம் தான் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதும் பாப்பா அழகா தூங்கிட்டு இருந்தா. அப்படியே லட்டு போல தூக்கிட்டு வந்துட்டாங்க தொட்டில போடுறதுக்கு. அவங்களோட பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக தொட்டிலில் போட்டாங்க. சும்மா சத்தம் போட்டு என்னை எழுப்பிடுவீங்க போல இருக்கே, எல்லாரும் கொஞ்சம் அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தூங்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் சார்மி பாப்பா, அபி எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. நானும் என் தங்க பிள்ளைய கொஞ்சிட்டு ரெடி ஆயிட்டேன். இப்போ எங்கே ரெடி ஆனேன்னா சாப்பிட்றதுக்கு தான். நல்லா சூடாக சாப்பாடு, குழம்பு, பொரியல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கண் முன்னாடியே வச்சாங்களா. பசி தாங்கலை. ஃபஸ்ட்டு இலையை போட்டு உக்காந்துட்டேன். சாப்பாடு விஷயத்தில் கூச்சப்படக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை வாங்கி சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சதும் நானும் என்னோட உடன்பிறப்பும் செல்ஃபி எடுத்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக கிளம்பிட்டேன். ஒரு 4 நாள் இருந்து இந்த விசேஷத்தை சிறப்பாக செஞ்சு கொடுக்கலான்னு ஆசை தான். ஆனால் போதிய நேரம் இல்லாததுனால உடனே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. என்னோட அக்கா மாமா வீட்டில இருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் தான் இருக்குது உயரமான முருகர் கோவில். இந்த கோவிலை தாண்டி தான் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கோம். வழியில் போகும்போதே பார்த்தோம். எப்படி வெளியிலேருந்தே பார்த்தா ஒர்க் அவுட் ஆகுமா? உள்ளே போய் பார்க்கணுமே. வழியில் நிறைய கடைங்க இருந்தது. நேற்று சண்டேன்றதுனால ரஷ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. க்யூவில் தான் விட்டுட்டு இருந்தாங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. நம்ம மேலே வரைக்கும் போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் கீழே இருந்தே தான் பார்த்தோம். வந்ததுக்கு அடையாளமே ஃபோட்டோஸ் தானே. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வழியில் இவ்வளோ கடை இருக்கும்போது என் பொண்ணு சும்மா விடுவாளா? பொம்மை வாங்குறேன்னு முதல்ல ஒரு கடைக்கு அப்பாவும் பொண்ணும் போனாங்க. எல்லாத்தையும் பார்த்தாங்க. கடைசியில் சார்மிக்கு ஒன்று கூட பிடிக்கல. அப்புறம் இன்னொரு கடைக்கு வந்தாங்க. அங்கே தான் நான் இந்த சோலார் கேர்ளை பார்த்தேன். அழகாக டிங் டிங்னு அடிச்சு. அப்புறம் பாரிஸ், இது ஒரு நினைவு சின்னம். நிறைய க்யூட்டான கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. சார்மி இந்த ரைட்டிங் பேட் தான் வாங்கினான். அப்படியே முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த கூட பின்னுற அக்கா 100 ரூபான்னு எல்லாத்தையும் விற்றுட்டு இருந்தாங்க. விற்று முடிச்சு டயர்டாயிடுச்சு போல் தூங்கிட்டாங்க. எங்களுக்கு சாமி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து சேர்றதுக்குள்ளே இருட்டியே போச்சு.